நீங்க வந்து அதை எதிர்க்கிறவங்க, நீங்க இப்ப சொன்னீங்களே ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் வந்தாருன்னு, உண்மையிலே எதிர்க்கிறதா இருந்தா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணிருக்கலாம் இதுக்குள்ள. அது வந்து அதனால்தான் நான் என்ன சொல்றேன், போலியா இருக்கிறாங்க, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு செய்றாங்க. RSS சித்தாந்தத்துல ஒன்றுபட்டுக்கிட்டு தாங்க 2 பேரும். SIR எதிர்த்து போராடுனா நேரே டெல்லியில இருக்கு உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் டெல்லியில இருக்கு. ஞானேஷ்குமார் தான் அதனுடைய தேர்தல் ஆணையுடைய தலைவர். அவர்கிட்ட போய் மனு கொடுக்கணும். இங்க மாநிலத்துல போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு மாநில அரசுக்கு எதிராக போராடுனா இது போராட்டம் வந்து ஒரு கண் துடைப்பு போராட்டம். RSS சித்தாந்தத்தை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே நானும் போராடுறேன் SIRக்குங்கிறத மக்கள் நம்பல. அதனால்தான் அந்த SIR ஆர்ப்பாட்டங்கிற போர்வையில தமிழக அரசை விமர்சனம் பண்ணாங்களே தவிர அந்த SIRக்கு விரோதமாட்டு எந்த வார்த்தையும் பயன்படுத்தல. அது சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு தெரியும். விடுபட்டோம், காலம் இல்லைன்னு தான் சொல்றாங்களே தவிர அதனால என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறதெல்லாம் அவங்க எதிர்த்து சொல்லிடம்டாங்க. மனசுல வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த பக்கம் நெருங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதிர் திசையில போய் நல்ல அவங்க நினைக்க நடக்கும். அவங்க 2 பேரும் நினைக்கிறது நடக்கும். நீங்க எந்த 2 பேரும் ஜெயிச்சோ அந்த 2 பேரும். வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அடுத்த 3-6 மாசத்துக்குள்ள அந்த ஆக்கிரமிப்புல அகற்றப்படும் அப்படின்னு பொறுப்பு அமைச்சர் கொடுத்துட்டு 1 வருஷம் ஆகுது. நாளை மறுநாள் பொறுப்பு அமைச்சர் வருவாங்க. கேளுங்க, நிறைய பணிகள் நடந்திருக்கு. ஒரு தனியார் பண்ற மாதிரி உடனே தூக்கி தூரப்பட முடியாது. அதற்குரிய பணிகள் நிறைய செய்திருக்கு. பூர்வாங்க பணிகள், சட்டப்படி என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவ்வளவும் எடுத்திருக்காங்க. அது விவரம் இன்னும் அதிகமா தெரியும்னா அமைச்சர் வருவாங்க, நீங்க கேளுங்க. ஒருபுறம் திமுக வந்து SIRக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும், அதே மற்றொரு புறம் திமுகவினுடைய உறுப்பினர்கள் பூத்துல இருக்கக்கூடிய முகவர்களை கொண்டு பணியை செய்ய சொல்றீங்க. ஒரு பக்கம் அச்சத்தோடு இந்த விவகாரத்தை வந்து திமுக அணுகுகிறதா? SIRஐ கண்டு திமுக அச்சப்படுகிறதா? இப்போ அச்சம் என்பது மடமேடா, அந்த கொள்கை தான் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் யாரை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க கேட்கிற கேள்வி வந்து அந்த SIR திருத்தத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன செய்யறாங்க, அந்த ஒவ்வொரு பூத் வைஸா போய் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்காதுங்க. தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நாள் ஒன்றுக்கு 50 வாக்காளர்களை அணுகி அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் பூர்த்தி செய்து BLO அந்த வாக்காளர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியினுடைய அலுவலர் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. இத நம்ம நீங்க கேட்டீங்களே முதல்ல, விஜய் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு அரசு என்ன செயல்படுது அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடியும் பேர்கிட்டு இருக்கோம். இந்த SIR தவறு அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் பண்ணுதோம், போராட்டமும் பண்ணுதோம். உச்ச நீதிமன்றத்தில் என்ன செய்யிருக்கோம், வழக்கும் தொடர்ந்து. ஏற்கனவே கடந்த வாரம் வந்து 2 வாரம் ஒத்தி வச்சிருக்காங்க. நீங்க வந்து அதை எதிர்க்கிறவங்க, நீங்க இப்ப சொன்னீங்களே ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் வந்தாருன்னு, உண்மையிலே எதிர்க்கிறதா இருந்தா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணிருக்கலாம் இதுக்குள்ள. அது வந்து அதனால்தான் நான் என்ன சொல்றேன், போலியா இருக்கிறாங்க, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு செய்றாங்க. RSS சித்தாந்தத்துல ஒன்றுபட்டுக்கிட்டு தாங்க 2 பேரும். வேலைப்பளு அதிகமா இருக்கு, SIR சார்ந்த பணிகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டம் அது அவங்க உரிமை இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒருபோதும் அப்படி வந்து தூண்டி விடுற வேலை எங்களுக்கு கிடையாது. முடிஞ்சா ரோட்ல வந்து உண்மையை பேசி வெளிப்படையாட்டு போராடுவோம். பல்வேறு கோரிக்கைகள் ஜாக்டோஜியா அவங்களுடைய உரிமை, அரசு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்திருக்கு. இப்போ கூட ஒன்றிய அரசு அகவலப்படியை கூடின உடனே அடுத்த நிமிஷமே அகவலப்படியை கூடி பல ஆயிரம் கோடி ரூபாய் நம்முடைய பணியில் இருக்கின்றவர்களுக்கு பல நல்ல திட்டங்கள் அரசு பண்ணிட்டு இருக்கு. ஜாக்டோஜியோ உயர் மட்டத்தில் இருக்கவங்களோட அரசு பேசிக்கிட்டு தான் இருக்கு, அவங்களுக்கும் தெரியும்.
நீங்க இப்போ ஒரு 37,000 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், நிர்மலா அம்மா தான் நிதி அமைச்சர். அந்த பணம் வரல. சமக்கர சிக்ஷா அபியானுக்கு 2,152 கோடி ரூபாய் தரல. நிதி நெருக்கடியை கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு. அவங்களே நிதி நெருக்கடியை கொடுத்து ஏதேனும் நலத்திட்டங்கள் அல்லது இந்த ஓய்வூதியங்கள்லாம் நடக்கக்கூடாது, இவங்க எதுவும் செய்திடக்கூடாதுன்னே நெருக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் வாங்கிட்டாங்க. கோயில்பட்டியில நேத்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேர்தல் காலங்கள்ல திமுகவுக்கு துணை போவார்னு கேட்ட ஒரு கேள்விக்கு பாஜக மாநில தலைவருக்கு கடுமையான ஒரு பதில் அளிச்சிருக்காரு. உங்க நாலேஜுக்கு வந்ததா, எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு தெரியல. என்ன கேள்வி கேட்டு என்ன பதில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம்.